சரியில்லைன்னு சொல்லிட்டா கூட நமக்கு அப்படின்னா உரைக்காதோ அப்படின்னு நினைச்சாரா அது தெரியாது. ஏன்னா அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகள் 4வது அதிகாரம் முழுவதும் இருந்தாலும் எப்பொழுதுமே கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல, அந்த கடிந்து கொள்ளுதலின் மூலம் உணர்த்துகிற தெய்வம். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுகிறார்கள், சில சமயத்தில் அடிக்கிறாங்க, அதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஆண்டவர் எந்நேரமும் திட்டிக்கிட்டு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற தெய்வம் அல்ல. ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றாரு. இப்போ நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, ரொம்ப மோசம், இப்படி இருந்தாலும் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தா 4வது அதிகாரத்துல ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர்னா சும்மா விளையாட்டு ஏதோ ஒரு சக்தி இல்லை, ஏதோ ஒரு வல்லமை. ஆவியானவர் வேணும்னு அது இல்லை, அவர் ஒரு நபர். அப்ப இந்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்மை உணர்த்துகிறார், கண்டிக்கிறார், போதிக்கிறார், தடை பண்ணுகிறார். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். சரி, அப்போ அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த 4வது அதிகாரத்துல சகோதரருக்கு ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசாதீங்க, உங்க மேலேயே நம்பிக்கை வைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நாங்க இந்த ஊருக்கு போய் என்னென்ன பண்ணுவோம், இப்படி வியாபாரம் பண்ணுவோம், சம்பாதிப்போம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. என்ன சொல்லணுமா? நாங்கள் உயிரோடு இருந்தால். அப்படித்தான் 4வது அதிகாரம் 14 நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது எல்லாம் சொல்லிட்டு 15ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். வீம்புகளில் மேன்மை பாராட்டாதீர்கள், நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இதெல்லாம் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தாச்சு. இந்த பாப்பா என்ன கிளாஸ் படிக்கிற? 5th. இப்போ இருந்தே நீ பைபிளில் உன்னுடைய பைபிளில் வசனங்களை கவனிச்சுக்க ஆரம்பித்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி. எனக்கு நம்ம சில காரியங்கள் மனசில் பட்டு டப்பு டப்புன்னு சொல்லிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பேத்தி மாதிரி தானே. அப்போது நம்ம இந்த வயதிலேயே நம்ம பிள்ளைகள் வசனம் படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு அந்த வாசிக்கக்கூடிய இது கஷ்டப்படுறது, அப்படி இருக்கக்கூடாது. சரி, இப்போ நம்ம 5வது அதிகாரத்துக்கு வருவோம். பணக்காரர்களேன்னு ஆரம்பிக்கிறார். எந்த பணக்காரர்கள்? உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களா? விசுவாசிகளாக இருக்கிற பணக்காரங்களா? விசுவாசிகளாயிருக்கிற செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் அல்லது லட்சாதிபதிக்கெல்லாம் இப்ப மதிப்பு இல்லை. இப்ப எல்லாத்தையும் லட்சம் இருக்கு, கோடி தான் இப்ப கொஞ்சம், அதுவும் சீக்கிரத்துல குப்பையில கொண்டு போய் கொட்ட வேண்டியது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. உங்கள் தங்கம் வெள்ளி எல்லாம் பெருசா நினைச்சிட்டு இருக்காதீங்க, தங்கம் ரொம்ப விலை ஏறிச்சாமே, எல்லாத்தையும் குப்பையில தான் போடணும். அப்போ அப்படி ஒரு காலம் வரப்போகுது, இதுக்கெல்லாம் ஒரு இது இல்லாம போகுது. சரி, அப்ப இந்த ஐஸ்வர்யவான்கள், சபையில் உள்ள ஐஸ்வர்யவான்கள், விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஐஸ்வர்யவான்கள் தப்பு பண்றாங்க. அது பாத்தீங்களா? உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. பணமெல்லாம் போச்சு, பெரிய கோடீஸ்வரர்கள் நான் தெருவில் நிற்கிறாங்க. ஏன் தெருவில் நிற்கிறாங்க? ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, அப்படித்தானே? ஃபோனில் ஏதோ ஒரு லிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, சும்மா இருக்க வேண்டியதானே? அது ஏன் லிங்கை ப்ரெஸ் பண்ணா அவனுக்கு என்ன இதா? அதை ப்ரெஸ் பண்ணிட்டா ஏதோ கிடைக்கும், சுத்தமாக பேங்க் பேலன்ஸே போச்சு. இன்னும் பல வகையில நஷ்டப்பட்டு போனார்கள். ட்ரெஸ், ஏகப்பட்ட ட்ரெஸ், அதான் அதிலே போட்டிருக்கு.
ட்ரெஸ்ஸை வாங்கி அடுக்கி வைக்க முடியல. சில வீட்டில் பீரோவை திறந்தா பொது பொதுன்னு விழுது. என்ன புரியுதுல? பீரோவை திறந்தா நமக்கு 5-6 பேண்ட் வச்சிருக்கோம், 5-6 ஷர்ட் வச்சிருக்கோம். சகோதரிகள் ஆடி தள்ளுபடி, ஆவணி தள்ளுபடி, இந்த வரிசையா எல்லா தள்ளுபடியிலையும் வாங்கி பிறந்த நாள், கல்யாண நாள், இதெல்லாம் என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, அப்போ இருக்கிற காசெல்லாம் கொண்டே ஜவுளி கடைக்காரன்ட்ட போட்டு, அப்போ எனக்கு வேணும்னு பிடிவாதமா பூரா மேலே ஏற்றிக்கிட்டே போனால் கதவை திறந்தாலும் அத்தனையும் விழுது. அதுக்கு 2 வருஷம் யாருக்காவது ஒழுங்கா அடுக்கி வைக்கிறது இல்லையா? இந்த பணக்காரனுடைய நான் பைபிளை விட்டு வெளியே போல. அப்போ இந்த பணக்காரனுடைய ட்ரெஸ் எல்லாம் பொட்டரித்து போயிடுச்சு இல்லையா? அதுல இந்த மாத்துன்னு ஒரு வேர்டு இருக்கும், மாத்தீட்டன். அதுல தான் இந்த இது போடுவாங்க தெரியுமா, நாப்தலின் பால்ஸ்ன்னு சொல்லி பாச்சா உருண்டை. நம்ம பாஷையில் சொன்னாதான் அது நல்லா விளங்கும். அப்போ அங்கங்க பாச்சா உருண்டைகளை போட்டு வச்சு பாதுகாக்கிறோம். ஐஸ்வர்யவான்களே, நீங்க சேர்த்தது இது மட்டும் இல்லை, தங்கம் சேர்த்து வச்சிருக்கீங்க, கோல்டு பிஸ்கட்டு, தங்க நகைகள் சேர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப போட்டு போகாதீங்க, அங்கங்க போலீஸ் பிடிக்கிறாங்க. அது கணக்கு கேட்காங்க, உனக்கு எப்படி இவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு ரூபா கொண்டு போற. சரி, அப்போ உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? தங்கம் துருப்பிடிக்குமா? வெள்ளி துருப்பிடிக்குமா? பிடிக்காதோ? பைபிள்ல பிடிக்கும்னு இருக்கு. பதில் நீங்க தான் சொல்லணும். என்கிட்டே கேட்டு போகக்கூடாது, என்னையே சோதிக்கப்படாது. ஏன்னா நீங்க பதில் சொல்லிக்கிட்டே போகணும், நான் கேட்டு முடிக்கிறதுக்கு. அப்ப தங்கம் துருப்பிடிக்காது, வெள்ளி துருப்பிடிக்காது, ஆனா பைபிள்ல துருப்பிடிக்கும்னு இருக்கு. காலங்கள் மாறுது. சரி, என்ன தம்பி? உபயோகம் இல்லை. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தத்துல அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான். அப்படி வரணும் ஒரு முடிவு. இவ்வளவு சேர்த்து வச்சு துருப்பிடிக்காத தங்கமே துருப்பிடிக்கும். அப்போ அவ்வளவு நாட்கள் உனக்கும் பிரயோஜனம் இல்லாம அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம சேர்த்து வச்சிருக்க. ஆனா அவன் ஞாயிற்றுக்கிழமை போகும்போது என்ன பாடிக்கிட்டே போவான், சேர்த்து வைக்காதே திருடன் பறித்து கொள்வான். பின்னாடி பைக்கில் உட்காந்துருக்குப்பாங்க, என்னப்பா சேர்த்து வைக்காத, வீட்டுல ஏகப்பட்டது. இப்ப நம்ம பேங்க்கு போறவங்க எதுக்குப்பா போற, இந்த ஒரு டெபாசிட்டை முடியுது, அதை மாத்தி விடப்போம். இன்னுமா பாட்டு பாடுறீங்கப்பா இதான். அப்போ பணக்காரர்களுடைய நிலைமை பொன்னும் வெள்ளியும் கூட துருப்பிடித்து, அப்புறம் அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும். சரி, இப்போ ஒரு வார்த்தை சாட்சி. நீங்க அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அந்த தங்கமும் வெள்ளியும் சாட்சி சொல்லுமா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பதுக்கி வச்சிருக்கிறது, சேர்த்து வச்சிருக்கிறது யாருக்கு தெரிய போகுது. ஆனா தங்கமோ வெள்ளியோ ஏதோ துருப்பிடிச்சு, அந்த துரு எங்கெங்க சாட்சி சொல்லும்? கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். எப்பவும் படிக்கும் போது கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கொண்டே படிக்கணும். அப்போ எப்படிங்க தங்கமும் வெள்ளியும் எந்த காலத்துல சாட்சி சொல்லும்? எப்பவும் சாட்சி எப்போ வேணும்? நியாய தீர்ப்பு நேரத்துல தானே வேணும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முந்தி கோர்ட்ல தானே வேணும். அப்ப நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் அவருக்கு முன்னாடி விசுவாசி நிற்க வேண்டும். அப்ப நிற்கும் போது
ஒவ்வொன்றாய் சாட்சி சொல்லும். அங்க கோர்ட் மாதிரி ஆட்களை வச்செல்லாம் சமாளிக்க முடியாது. நமக்கு ஒரு வக்கீல் இருக்கிறாருன்னு சொல்றோம். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லது பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறார், அதெல்லாம் உண்டு. மற்றபடி தப்பு பண்ணிட்டு அது அந்த சூழ்நிலையில பண்ணல, இப்படி பண்ணதுன்னு சொல்லி அப்படி பெரட்டி இப்படி பெரட்டுறதுக்கு அங்க ஆள் இல்லை. நம்மை தப்புவிப்பதற்கு யாரும் இல்லை, நீங்களும் தப்ப முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது? நான் இதை செய்யல, இப்போ வாங்கி அடிச்சிடறோம்ல. வீட்டுல விறுவிறுன்னு போறீங்க, ஏதோ ஒண்ணு உடைஞ்சிருச்சு, இந்த பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, யார் இத உடைச்சது? நான்லாம் உடைக்கலப்பா. யாராவது உடனே சொல்லியிருக்காங்களா நான் தான் உடைச்சேன்னு? இல்லை. அப்போ ஆண்டவருக்கு முன்னாடி துரு அது என்ன செய்யுமா? அக்னியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அப்ப சாட்சிங்கிறத பத்தி ஒரு சில வசனங்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்த வசனத்துக்கு போகலாம். அப்ப துரு சாட்சி சொல்லும். வேற இப்ப அந்த எதெல்லாம் உங்களுக்கு உங்க மனசுல எதெல்லாம் படுதோ சொல்லுங்க. பைபிள்ல ஒரு துரு சாட்சி சொல்லுதான். அந்த 5வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒண்ணு இருக்க, ஏதோ ஒண்ணு கூக்குரல் இடுகிறதுன்னு வருது. அறுத்த வேலைக்காரருடைய கூலி. வயல் வச்சிருக்கோம், இப்பெல்லாம் மிஷின் வச்சு அறுக்கிறோம், அந்த நாட்கள்ல ஆள் வச்சு அறுப்பாங்க. அவனுக்கு ஒழுங்கா அவனுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுப்பதில்லை, அவனை ஏமாத்துறது, அவனை வஞ்சிக்கிறது. அப்ப அந்த கூலி சத்தம் போடுமா ஆண்டவரை நோக்கி. அப்போ அநியாயம் ஒரு இடத்துல நம்ம செய்யும் போது, அது எந்த வகையான அநியாயமா இருந்தாலும், அநியாய சம்பாத்தியத்தினாலே வந்த பணம் வீட்டுக்கு போகும் பொழுது, இது சம்பளம் 31ஆம் தேதி தானே போடுவாங்க, இன்னைக்கு 18ஆம் தேதி என்ன ரூபா, இது எங்களுக்கு ரெகுலரா கிடைக்கிறது. ஓஹோ, இப்ப சம்பளம் வாங்க மாட்டீங்களோ? சம்பளம் வாங்குவோம், இது கொஞ்சம் டெய்லி கிடைக்கிறத நாங்க கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோம், சகோதர பாசம் அங்க. அப்போ இதெல்லாம் அநியாயமாய் வந்த சம்பாத்தியம் அங்க போகுமா சத்தம்? நம்ம நினைச்சிருக்கோம் இதெல்லாம் சகஜம் பிரதர், நீங்க என்ன பெருசா என்னத்தோ பேசுறீங்க, இதெல்லாம் இது பேர் லஞ்சம் கிடையாது. அவங்க ஒரு கிஃப்டா கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்கு ஒரு 30,000 ரூபா கொடுத்தாங்க. நாங்க ஒரு 6 பேர் இருக்கிறோம், மேனேஜரு, கிளார்க்கு, இவர் கிளர்க்கு இல்லை, கிளார்க்கு. நம்ம கிளர்க்குன்னு சொல்லாதீங்க, இந்த வாத்தியார் வேலையை இடையில காட்டுவேன் நான். அப்போ நீங்க 30,000 6ஆல வகுத்தா கால்குலேட்டர் வேணுமோ? குட்ராஜ் கரெக்டா சொல்லுப்பா, ஒரு ஆளுக்கு எவ்வளவு? கரெக்ட் தானா? சரி, 5,000 ரூபா இந்தா. இன்னும் மனைவி கேப்பா, இன்னைக்கு என்ன ரொம்ப குறையா இருக்கு? விசுவாசிகளுடைய சம்பாத்தியம் அங்க அநியாய சம்பாத்தியமா இருந்தால் அது சத்தம் போடுமா? நாம இப்ப எதை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? சாட்சி. நம்ம வாழ்க்கையில நடக்கிறத மறைக்க முடியாது. இந்த சாட்சி அங்க போய் நிற்கும் போது தெரியும். ஓஹோ, அப்படி வேற. ஆபகூக்கின் புத்தகத்துல இன்னொரு சாட்சி, 3வது, ஒவ்வொரு பாயிண்டா சொல்லிட்டு வரேன். ஆபகூக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எடுத்தவங்க பக்கம் சொல்லலாம். 1084. சரி, 1084வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கல், அதுதான் கல்லுன்னு போட்டிருக்காங்க. சரி, அதை பத்தி ஒண்ணும் இல்லை.
கல் இதெல்லாம் சிந்திச்சோமா என்னைக்காவது? கல் சுவர்ல இருந்து இது கல் கட்டடம் இல்லைன்னு நினைக்கிறேன். சில இடத்துல வெறும் கல்லை வச்சே குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் கட்டுவாங்க. அப்ப எங்க வீடு சாதாரண கல் இல்ல, மார்பிள்ல கட்டினது, இன்னும் விலை உயர்ந்த கல்லை வச்சு கட்டின வீடு. கல்லு கூப்பிடுமா, இவனை நம்பாதீங்க, இவன் சம்பாத்தியம் சரியில்லை, இது குறுக்கு வழியில வந்த சம்பாத்தியம். இன்னைக்கு விசுவாசிகள் அதெல்லாம் ரொம்ப பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நான் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதே சிலருக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக இங்க வந்தேன் நான். நீங்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தி, பிரதர் சகோதரன் சொன்ன மாதிரி வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார், அதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம எனக்கு என்ன பாராட்டு விழாவுக்காக வந்தேன் நான். வசனமா பேசணும். அப்போ இந்த கல் கூப்பிடும்னா என்ன அர்த்தம்? இந்த கல் எனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். அப்ப நான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு பையன் கான்ட்ராக்ட் எடுத்து எங்க வீட்டை கட்டிட்டு இருந்தான் சங்கரன் கோயில்ல இருக்கும்போது. அப்ப சொன்னான், சார் இந்த சிமெண்ட் ஒரு எத்தனை மூடையோ வீட்டுக்கு தேவையான, அது ஒரு சீப் ரேட்டா கிடைக்கும் சார். இப்ப வெளியே இப்ப என்ன ரேட்டு சிமெண்ட் ஒரு மூடை? 330. சரி, அப்ப எல்லாம் 150 180 அப்படின்னு வைங்க சார். 100 ரூபாய்க்கு கிடைக்குது. நம்ம எப்படியும் ஒரு 50 அல்லது 100 மூடை வாங்கிடுவோமா? என்னப்பா அப்படி? இது ஒரு ரூட்ல வருது. எப்பா, நான் இந்த ரூமுக்குள்ள படுத்து தூங்கணும். வீடு கட்டின பிறகு அந்த செங்கல் கூப்பிடும். நான் என்ன உத்தமனா ஆக்குறதுக்காக அவங்க முன்னாடி நிக்கல, சொல்றேன். அப்ப விசுவாசிகளுக்கு ஒன்றொன்றை குறித்த சிந்தனை சரியா இருக்கணும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள படுத்து உறங்கும் பொழுது நாம் கட்டின வீடு, வைத்த கற்கள் அல்லது வேற அந்த மரம், என்ன மரத்துல செஞ்சோம், எல்லாம் கரெக்டா கர்த்தருக்கு விருப்பமான வருமானத்திலிருந்து விருப்பமானபடி வந்தால் அது சமாதானமா இருக்கும் வீடு. இல்ல மனசை கடினப்படுத்திக்கலாம். இப்ப ரொம்ப இருதயத்தை கடினப்படுத்தி இதெல்லாம் பார்க்க முடியாது பிரதர் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் விட மாட்டேங்கிறார். அந்த கல்லு கூப்பிடும். இன்னொன்னு என்னவோ, உத்திரம், மச்சிங்கிற வார்த்தை இப்ப ரொம்ப பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன் இல்லையா? மச்சில குடியிருக்கிறோம். மச்சின்னா மாடி தானே. இப்ப வேற மாதிரி கூட என்ன மச்சின்னு இருக்கான் ஒருத்தன். இது மச்சி உத்திரம் கூப்பிடுவான். நான் சொல்றது இதெல்லாம் நம்ம மறக்க கூடாத காரியங்கள். வாழ்க்கையில எங்க போனாலும் தப்ப முடியாதுன்னு அர்த்தம். என்னைய ஒரு நகை வச்சிருக்கோம், நட்டு வச்சிருக்கோம், அதுவும் கூப்பிடுமா? சாட்சி தானா? துரு, அதுல உள்ள துரு உனக்கு விரோதமாய் சாட்சியா இருக்கும். இது உத்தரம் கூப்பிடுமா? அப்புறம் கல்லு கூப்பிடுமா? இன்னும் பாருங்க, இன்னைக்கு விட போறதில்ல. சரி, இன்னொரு இடத்துல ரத்தம் கூப்பிட்டது. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல பாருங்க. அதை எடுத்துருவோமே. ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல எத்தனாவது வசனம்? 10. பொறுங்க, அந்த நம்பரை சொல்லிடுவோம். 10 வாசிங்க. அப்போ ரத்தத்துக்கு உயிர் இருக்குது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அதனால நீ ரத்தத்தை விளையாடாத, கடையில போய் ரத்த பொரியல் வாங்கி சாப்பிடாத, அப்படித்தானே அர்த்தம். முந்தி அடிக்கடி சொல்லியிருக்கான். இப்போ ரத்த பொரியல் நல்லா இருக்கும் பிரதர். அவன் நல்ல மசாலாம் போட்டு சும்மா ஸ்பைசியா இருக்கும். ஆண்டவர் வேண்டான்னு சொல்றது நமக்கு ஸ்பைசியா இருக்குமா? சரி, அதை விடுங்க. அப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டு போனாலும் பாருங்க, எத்தனை வருஷமா விசாரிச்சுக்கான் அந்த சாத்தான்குளம் சமாச்சாரத்தை.
இப்போ 9 பேரையும் 10 பேர் குற்றவாளிகள், ஒருத்தன் யாருன்னு செத்து போனான். எல்லாம் போலீஸ் தான். இப்போ எங்கேயும் தப்ப முடியாது. ரத்தம் கூப்பிடுகிறது. இவன் ஈஸியா போயிருப்பான். அன்னைக்கு கூட பாருங்க, கொலை செய்யறதுக்கு அஞ்ச மாட்டேங்கிறான். இதை கண்டுபிடிச்சா ஈஸியா வெளியே வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ஆள் இருக்கு நமக்கு. ஆனால் அது நமக்கு விரோதமான சாட்சியாய் அங்கிருந்து கூப்பிடுகிறது. என்ன கூப்பிடும்? ஆபேலின் ரத்தம் பேசினவைகளை பார்க்கிலும், வசனம் ஞாபகம் இருக்கா? ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலான காரியங்களை பேசுகிறது யாருடைய ரத்தம்? கிறிஸ்துவின் ரத்தம். ஆபேலினுடைய ரத்தம் என்ன சொல்லி கூப்பிடுது? பழி வாங்கணும், பழி வாங்கணும், என்னை கொண்டுட்டான் அநியாயமா. கிறிஸ்துவனுடைய ரத்தம், என்னை அநியாயமா கொண்டுட்டாங்க, இவங்களெல்லாம் சும்மா விடாதீங்கன்னு கூப்பிடல. கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக மன்னிப்பை தரும்படி இன்றைக்கும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. வாருங்கள், என்னண்டை வாருங்கள், நான் ரத்தம் சிந்தினதை நம்புங்க, விசுவாசியுங்கள், உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அது மன்னிக்கிற சத்தம், மன்னிக்கிற ரத்தம். அது பழிவாங்க துடிக்கிறது. அப்போ இருந்தாலும் ரத்தம் சிந்திட்டு சும்மா போக முடியாது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிய வேண்டும். சரி, யோசுவாவில் ஏதோ இருக்கும். யோசுவா 24 எடுங்க. யோசுவா 24 27ஆம் வசனம். எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரது சொந்தத்திற்கு அறிவித்தார். இங்க ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாயிருக்க கடவுது. கர்த்தர் நம்மோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் எது கேட்டது? அந்த கல் கேட்டது. நம்ம நினைக்கிறோம் வெளியே சபையில ஏதாவது நமக்கு ஒரு வருத்தம் இருக்கு, யார் மேலேயாவது இருக்கு, வெளியே போய் பேசுறோம், இப்படியெல்லாம் நடக்கிற, இது தப்பு, அல்லது எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்றோன்னு வைங்க. அப்ப நம்ம பேசுறதுல உண்மை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஏதோ நம்ம தேவையில்லாத பேசினாலும் அங்க சாட்சிக்கு பக்கத்துல கல் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் கல்லு தானே கிடக்கு, கட்டை தானே கிடக்கு, அது கேட்குதான். இப்ப கர்த்தர் நியாய தீர்ப்புல கொண்டு வரும் பொழுது, நம்மை கொண்டு வரும் பொழுது, நிறைய விசுவாசிகளுக்கு அந்த பயமே இல்லை. இப்போ நியாய தீர்ப்புல நம்ம போய் நிக்கணும், ஆண்டவருக்கு பதில் சொல்லணும், என் சம்பாத்தியத்தை பற்றி பதில் சொல்லணும், என்னுடைய பழக்க வழக்கங்களை பற்றி பதில் சொல்லணும், என்னுடைய பொழுதுபோக்கை பற்றி பதில் சொல்லணும், நான் செல்போன் பயன்படுத்துகிறத பற்றி பதில் சொல்லணும், வீட்டில் டிவி ஓடுகிறத பற்றி பதில் சொல்லணும், குடும்பமா உட்கார்ந்து பார்க்குறோமே, என்ன செய்ய முடியும் பிரதர்? என்ன செய்யணும்னு தான் பைபிள்ல இருக்க. ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி என்ன செய்ய பிரதர்? பிறகு ஏதாவது ஒரு தப்பு தாண்டா நடந்துச்சுன்னா ஜெபம் பண்ணிக்கோங்க, சபையா எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஆகிப்போச்சு. ஆகத்தான் செய்யும். அவருடைய வசனத்தின்படி வாழலைன்னா வரத்தான் செய்யும். எங்கேயும் தப்ப முடியாது. இப்போ அதுதான் பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு இப்ப உலகத்துல இங்க பிடிச்சாலும் அங்க தப்பி, இங்க இருந்து அங்க போய் எப்படியாவது அங்க ஆள் நிக்கான், அங்க போலீஸ் நிக்கிறான், இப்படி போயிரு, இந்த ரூட் எப்படி, இந்த ஒத்தையடி பாதை வெளியேனாலும் இங்க ஓடி தப்பிச்சிடலாம்ல. அங்க ஒண்ணும் முடியாது. விசுவாசிகள் நம்ம அதெல்லாம் நினைச்சு நம்மை சரிப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். பிரசங்கி 10வது அதிகாரம், பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரம்,
20வது வசனம். ராஜாவின் உன் மலர்களும் நெய்யாதே, ஐஸ்வர்யாவின் உன் பணத்தையும் நெய்யாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்திகளுக்கு அறிவிக்கும். மோடி பிடிக்கலன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு உதாரணத்துக்கு. ஏதோ ஒரு காரணம் மோடியை பிடிக்கல, இஷ்டத்துக்கு சரமாரியா விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அனுமதிச்ச ஒரு ஆளு, ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர் நான் சொல்லலை. அப்போ இருப்பா, நீ கொஞ்ச நாள் இருன்னு வச்சுட்டாரு. இவர் என்னமா, நான் தான் போய் அந்த சண்டையெல்லாம் நிறுத்தினா கொண்டேன், இந்த ட்ரம்பை விட ஒருபடி மேலே போயிடுறது. நான் சொல்லி இந்த சண்டையெல்லாம் நின்று. யாரா இருந்தாலும் கர்த்தர் அனுமதித்த ஆட்கள். அப்போ மற்றவங்களை பற்றி பேசும் பொழுது, பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களை பற்றி பேசும் பொழுது, நமக்கு பிடிக்கலைன்னு சொல்லி நம்ம வார்த்தைகளை வீணா பயன்படுத்தக்கூடாது. அப்போ இதெல்லாம் எங்க கொண்டு போகுமாங்க பாருங்க. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே, ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், நாளைக்கு நமக்கு முன்னாடி வந்து சாட்சியா நிக்குமா? அப்போ விசுவாசிகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நினைக்க வேண்டிய ஒரு காரியம், நமக்கு ஒரு நியாய விசாரணை உண்டு. தூக்கு தண்டனை கிடைக்க போறதில்ல. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவோம். அதுல எல்லா சாட்சியும் வந்து நிற்கும். இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ இந்த தப்பு பண்ணியா, நான் வந்து வாயை மூடு, அவ்வளவுதான். ஒன்றும் பேச முடியாது. நமக்கு வக்கீல் கிடையாது, அங்க பரிந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது. லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காவலை சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். சரி, அதனால இப்படியெல்லாம் இருக்கு. நம்ம யாக்கோபுக்கு போவோம். இப்ப யார சொல்றாரு, யாரை பத்தி பேசுறாரு? பணக்காரர்களை பத்தி பேசுகிறார். ஐஸ்வர்யவான்களே, நீங்களும் தப்ப முடியாது. உங்க பணத்தை நம்பி இருந்தீங்கல்ல, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்த பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்வேன்னு செஞ்சீங்களே, விசுவாசிகள் தான். அவிசுவாசிகளுக்கு அவங்க ரூட் வேற, அவங்களுடைய டெஸ்டினேஷன் வேற, நம்ம டெஸ்டினேஷன் வேற. அப்போ நீ ரட்சிக்கப்பட்டினாலே தப்ப முடியாது. ரட்சிக்கப்படலைன்னா அது ஒன்று கதை வேற. அப்போ அவங்கள பார்த்து சொல்றாரு, இதெல்லாம் அநியாயமெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு சாப்பாடு எப்படி சாப்பாடு? 5வது வசனத்துல என்னமோ சாப்பாடை பத்தி போட்டிருக்க. பூமியில நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து, சிலர் சொல்லுவாங்கன்னா, அவன்லாம் எப்படி தெரியுமா, வாய் கொப்பளிச்சா கூட பன்னீர்ல தான் வாய் கொப்பளிப்பான். ஏன் நம்ம ஊர் தண்ணி ஆவாதோ? அதெல்லாம் என்ன தண்ணி? he was born with a silver spoon in his mouth ன்னு சொல்லுவாங்க. நேருவை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, அந்த காலத்துல நேரு போய் அங்க ஆக்ஸ்போர்ட்ல படிக்கும்போது அவ சொல்லுவாங்க, அந்த பெரிய ஹால்ல கிளாஸ் நடக்கும், அந்த கிளாஸுக்கு 4 வாசலாம். 4 வாசல்ல அவருடைய கார் 4 நிற்கும். ஒவ்வொரு வாசல்லையும் ஒரு கார் நிற்குமா. இவர் யார்கிட்டயா பேசிக்கிட்டு எந்த வாசல் வெளியே வர்றதோ அந்த கார்ல ஏறி போவாராம். அப்போ சரி இருக்கட்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? சம்பிரமமாய் வாழ்ந்து
சுக போகத்தில் உழன்றீர்கள், கொழுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். இந்த இடத்துல அந்த ஆத்துமா அந்த அர்த்தத்துல இருக்காது, இருதயங்கள் போது இந்த வாழ்க்கைக்குரியதான் சொல்லியிருப்பாரு. அப்ப நல்ல சாப்பாடு யார் மாதிரி உடனே நமக்கு நம்ம ஆள் ஞாபகம் வரால, வெளியே ஒரு பிச்சைக்காரன் கிடக்குறான், அவனை கண்டுக்க மாட்டேங்க, ஆனா உள்ள தடபுடல் நீ சாப்பிட்டு மிச்சம் போட்டது எதுவும் இருந்தா அவனுக்கு கிடைக்கும் ஐஸ்வர்யமா. அவன் சாகும் பொழுது அவனும் மரணம் அடைந்தான், இவனும் மரணம் அடைந்தான். இவன் போற கம்பார்ட்மெண்ட், இவன் போற இடம் வேற, அவன் போற இடம். அப்போ அங்க இருந்து சொல்றான், ஐயோ வேகுறேனே, தாகமா இருக்கிறேனே, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்க மாட்டேங்க. நான் வாழும் பொழுது சாதாரண தண்ணி குடிக்க மாட்டேன், விதவிதமான பானங்களை குடிப்பேனே, எனக்கு அதெல்லாம் யாரு இப்ப நான் கேட்கல. ஒரு சொட்டு தண்ணி யாரு கையினால? இந்த குஷ்டரோகம் பிடித்த, நோய் பிடித்த லாசரு கையினால. அதனால நம்ம பணத்தை நம்பி இருப்போமானால், பணத்துக்காக வாழ்வோமானால், பணத்துக்காக வாழ்நாள் முழுவதும் ஓடுவோமானால், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். ஏன் நல்ல வேலை பார்த்திய, ரிட்டையர்மெண்ட்டு இப்போ எவ்வளோ, ரிட்டையர்மெண்ட்ல பென்ஷன் எவ்வளோ வருது? அரசாங்க பென்ஷன் வருது, அது ஒரு 75 தாண்டும் பென்ஷனு. இந்த காலத்தில் வேலை பார்க்குற வாத்தியார்களுக்கு சம்பளமே நிறைய பேருக்கு 1 லட்சம் 1.5 லட்சத்தை தாண்டுது. எப்படி இருக்கு? 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறீங்களே எப்படி? அதை எங்க இன்னும் கடன் இருக்கு. என்ன அப்படி உங்களுக்கு கடன்? நான் அங்க ஒரு பிளாட்டை வாங்கி போட்டேன், இங்க இதை வாங்கி போட்டேன், இதுக்கு கட்டணும் அதுக்கு கட்டணும், மாசம் மாசம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியலையே. சம்பிரமமாய் வாழ்ந்தீர்கள், அதோட போயிட்டா கூட பரவாயில்ல, நீ நல்லா சாப்பிட்டு போ, உன்னை யாரு வேண்டாம்னா. நீ பண்ண அக்கிரமம் என்ன? 6வது வசனம், நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அப்படின்னா அநீதி, அக்கிரமம். அவன் எந்த தப்பும் பண்ணல, ஆனா உனக்கு எதிராக வந்தான்னு சொல்லி ஆளை வச்சு நீ அவனை கொன்னுட்டியே. விசுவாசி, அதை மறந்துடக்கூடாது. இது ஏதோ தெருவில் போறவன் இல்லை. அப்போ ஒரு விசுவாசி இவ்வளவு அக்கிரமம் பண்ண முடியுமா? எப்போ? யாக்கோபு எழுதும் போது. இப்ப எப்படி இருக்கும்? அவன் கொலை செஞ்சிட்டீங்க, அவன் உங்களோட ஏன் எதிர்த்து நிக்கல? உங்ககிட்ட பைசா இருக்கு, ஆள் பலம் இருக்கு, நினைச்ச காரியத்தை ஆளை வச்சு நீ சாதிச்சிருவ, எதை வேணாலும் செய்வேன். இதெல்லாம் எல்லாமே விசுவாசிகளுக்கு எழுதியிருக்குங்க. இவ்வளவு சொல்லிட்டு 7வது வசனம் வாசிங்க. சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். இது என்னங்க இப்படி? இதான் அந்த இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதவங்க, என்ன யாக்கோபு இப்படி எழுதுறாரு, சம்மந்தம் இல்லாம ஒன்ன சொல்றாரு, இங்க ஒன்ன சொல்றாரு, அப்படி இல்லை. இந்த பணக்காரர்கள் செய்கிற அக்கிரமத்தை பூரா லிஸ்ட் போட்டுட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு பாருங்க. சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். அப்படின்னா, ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு விரோதமா, இப்ப அந்த சாத்தாங்குளம் கொலை வழக்க சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 5-6 வருஷமா? ஏன் அப்படி லேட் ஆகுதுன்னு தெரியல, ஐயா தான் கேட்கணும். ஏன்னா வாட்டுக்கு வருஷ கணக்கு எல்லாம் ஆறி அளந்து போச்சு. இப்போ திடீர்னு என்னமோ சரி விடுங்க, அப்போ பொறுமையா இருங்க. அப்ப அந்த வீட்டார் எவ்வளவு பொறுமையா இருந்துட்டாங்க பாருங்க. சில கேஸ் இந்த மாதிரி நடக்குது.
ரொம்ப வருஷம் ஆச்சு பிரதர், ஒரு நீதி கிடைக்க மாட்டேங்குது. அவன் தப்பிச்சு வந்துடுறானே, ஆளை வச்சு அவன் இது பண்ணிடுறானே. கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை நீடிய, அது என்ன போட்டிருக்கு, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அவனால் பண்ண முடியாது. இப்போ உலகத்துல அவன் ஆட்டமெல்லாம் இருக்கும். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும், மாறினா என்ன அர்த்தம், மாறினா மழைன்னு அர்த்தம் இல்லையா, மாறி. அப்போ முன் மழை பின் மழை, பயிரிட்டதுக்கு முன்னாடி பயிரிட்ட பிறகு வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். அப்ப விவசாயி விதைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய் வேலையை பார்க்க போக மாட்டான். டெய்லி வந்து பார்ப்பான், முளைச்சிருச்சா, எதுவும் சேதம் ஆயிருக்கா, கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும் பொழுது எவனும் மாட்டை மேய்ச்சிட்டானா, உள்ள எதுவும் வந்து மேய்ஞ்சிருச்சா. அப்போ அவன் இந்த இதுக்கு இன்னும் ஒரு மழை இருந்தா போதும் பிரதர், நான் இந்த வளர்ந்துருக்கிறது தப்பிச்சிரும், ஒரு மழை போதும். அதான் என்ன மாதிரி, அது பின்மாறி. அப்ப அவன் அவ்வளவு பொறுமையா இருக்கிற மாதிரி நம்மளும் பொறுமையா இருக்கணும். அவன் பேசுற மட்டுக்கு பேசட்டும், நமக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணட்டுமோ பண்ணட்டும். ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு பரிசு உண்டு. யாரை போல, கர்த்தரை போல அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். நீடிய சாந்தமெல்லாம் சொல்றோமே, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நம்ம கேட்கறது இல்லை. ஆண்டவரே நீடிய பொறுமையை தாங்க. படக்கு படக்குன்னு கோபம் வருது ஆண்டவரே, உடனே கோபம் வருது, முன் கோபம், மூக்கில தான் இருக்கு கோபம், ஒண்ணு சொல்லிடக்கூடாது உடனே. இன்னைக்கு நீ வேண்டாம், உன் சாப்பாடு வேண்டாம். இன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிடாம போனீங்க காலையில? நீங்க யாருமே அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. சரி, இங்கிட்டு மலை பக்கம் காட்டுவோமே, இங்கிட்டு சில ஆட்கள் அப்படித்தான், ஒரே கோபம். நம்மளாம் நமக்கு கோபமே வராது. அப்ப இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோபம், சாப்பிட மாட்டேன், நீ சமைச்சு நான் சாப்பிடவா, விட்டுறணும். அப்படி ஆளுகளை கொஞ்சம் விட்டு பிடிங்க. எத்தனை நாளைக்கு தான் இருப்பாரு, இருக்கட்டுமே. அது மனசு வராது நமக்கு. இருந்தாலும் சமாதானம் ஆகணும்னு தான் கர்த்தர் சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா, அப்ப இந்த நீடிய பொறுமை ஆண்டவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. இதெல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து, அதனால என்ன கிடைக்கும் நமக்கு, உங்கள் இருதயங்களை ஸ்டெடி ஆக்குங்க, ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அதனால நீங்க முறையிடாதீங்க. சபையில சொல்லி இதை கேட்டாகணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு ஆராதனை, இந்த வாரம் ஆராதனை முடிஞ்சவொடனே எங்கேயும் போயிடாத, நீ போயிடாத. ஆராதனை முழுக்க சிந்தனை என்ன, எப்படா ஆராதனை முடியுது, இந்த பிரச்சனையை பேச வேண்டும். ஆண்டவர் ஆராதிக்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இதுக்கு பழி வாங்கலையா, நியாயமாய் தீர்ப்பு சொல்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தம். அப்ப நான் கை வைக்க கூடாது. எத்தனை பேர் அப்படி செஞ்சிருக்காங்க தெரியுமா? தாவீதை எடுத்துக்கோங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் என் கையை வைக்க மாட்டேன், கை வைக்க மாட்டேன். என் சகோதரரே, 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் உதாரணமாக, அதான் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய். அடி விழுந்துச்சுல, யாருக்கோ 2 பேருக்கு அடி விழுந்துச்சுல பைபிள்ல, வீட்டம்மாவுக்கும் அவருக்கும். முதல்ல இவருக்கு அடி, அடுத்து வீட்டம்மாவுக்கு அடி. எங்கேயோ பார்த்தோம்ல, அனனியா சப்ரானா.
எதுக்கு என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படி? ம், பொய் சொன்னாங்களா? அவங்க ரூபா தானாங்க, அது அவங்க காசு தானே, வஞ்சிட்டாங்களோ? ஓ, ஆ, இப்போ இன்னைக்கெல்லாம் அப்படி, இன்னைக்கெல்லாம் ஒன்றும் அப்படி இது கிருபையின் காலம் பிரதர். ஓ, அது என்ன காலம் பிரதர்? நியாயப்பிரமாண காலம் அது இல்ல. கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். இந்த விசுவாசிகள் மனம் திரும்ப மாட்டாங்களா? மனம் திரும்புதலை பத்தி பேசினா அவிசுவாசியை நினைக்கும். விசுவாசிகள் இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் காரியம் சரிப்படுத்தலையே. அப்போ ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராய் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். சரி, இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அவரு சத்தியம் பண்ணாதீங்கன்னு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. எல்லாமே அதோட சம்பந்தப்பட்டே சொல்றாரு பாருங்க. விசேஷமாய் என் சகோதரரே 12, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும், அதுதான் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். சத்தியம் பண்ணியிருக்கோமா? சபைக்கு முன்னாடி இருந்து சத்தியம் பண்ணுவாங்க. இங்க ஃபேன் தான் ஓடுது, இங்க ஒண்ணும் இல்லை. அப்ப இங்கிட்டு பார்த்து சத்தியமா சொல்றேன், பைபிள் சத்தியமா, பைபிள் வச்சுக்கிடுவாங்க, பைபிள் சத்தியமா சொல்றேன். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு சத்தியம் தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு சத்தியம் பண்ணாத. சிலர் தலையில் அடிச்சு சொல்லுவான், அடுத்தவன் தலையில் அடிப்பான், உன் தலையில அடிச்சுக்கேன். அவன் முன்னாள் நிக்கிறவன் தலையில அடிச்சு சொல்லுவான் சத்தியமா சொல்றேன்ப்பா. எங்க அம்மா சத்தியமாம்மா, அதெல்லாம் ரொம்ப சூப்பர். அது ஸ்கூல்ல படிக்கும் போது எங்க அம்மா சத்தியமா, இப்போ அம்மா மேல அவ்வளவு இது வச்சிருந்த காலம் உண்டு. அம்மாவை பத்தி இழுக்காதீங்க அப்படியெல்லாம் வைராக்கியமா பசங்க பேசிக்கிடும். அப்போ யார் மேலேயும் சத்தியம் பண்ணாத, எதன் மேலேயும் சத்தியம் பண்ணாத, பைபிளை வச்சு சத்தியம் பண்ணாத. நான் கர்த்தருக்கு முன்னாடி பேசுறேன், இருக்கட்டும், இதான் நடந்துச்சு, உள்ளத உள்ளதுன்னு சொல்லு. கொஞ்சம் அதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்க்காத, அதுல கட் பண்ணாத. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இல்லை பிரதர் இப்படியெல்லாம் சொன்னா அவன் நம்ப மாட்டான், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் சொன்னா தான். அப்படி சொல்லலை. இங்க பாருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ கஷ்டப்படும் போது என்ன செய்யன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்கு பாருங்க. 13 வாசிங்க. இன்னொரு தடவை வாசிங்க. சிலருக்கு வீட்டுல சில சகோதரிகள் சமையல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சமையல் பண்ணுவாங்க. அது வேற, அது அவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷம். நம்மள சிலருக்கு பாட்டு எப்போ வரும்? 500 ரூபா தாள் 10 இருக்கு பாக்கெட்ல இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அப்ப பாக்கெட்ல 500 ரூபா தாள் இருக்கிற வரைக்கும் பாட்டு முழங்கும், எல்லாம் காலி கிட்டு வருவான், மூஞ்ச நீளமா வச்சுக்கிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு துன்பப்படுற, கஷ்டப்படுறியா, ஜெபம் பண்ணு, சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பாடு. அப்புறம் பாருங்க, வியாதியா இருந்தா என்ன செய்ய? சோம் இல்லாம போயிருது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சி. செய்யலாம், நம்ம செய்யக்கூடாதுன்னு இல்லை. சிலர் செய்ய விரும்ப மாட்டாங்க, அவரெல்லாம் கூப்பிட வேண்டாம்பாங்க, நம்மளே ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரோ அப்படி ரொம்ப சாதாரணமா விட்டுருவாங்க.
அப்போ சபையில் உள்ளவங்களை கர்த்தர் எப்படி இவர் மதிச்சு எழுதுறாரு பாருங்க. மூப்பர்களை எப்படி கனம் பண்ணி எழுதுறாரு. அப்போ மூப்பர்களை வர சொல்லுங்க. அவங்க வந்து இப்போ இங்கே எண்ணெய் பூசின்னு இருக்கு, கண்டிப்பா எண்ணெய் பூசி ஆகணும்னு இல்லை. அது ஒரு சில வீட்டில் போய் ஜெபம் பண்ண போகும்போது அந்த போறவங்க கேட்பாங்க, எண்ணெய் இருந்தா கொண்டு வாங்க. உடனே நம்ம நினைப்போம், நம்மலாம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றது இல்லையே, அது இந்த பெந்துகோஸ்காரன் தான் அப்படி பண்ணுவான். நம்மலாம் எப்பா வசனம் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் கொண்டு வந்தா எண்ணெய் கொண்டு வரட்டுமே, அதை தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க, அப்போ குணமாயிருவான். குணமாகாதான் கர்த்தருக்கு சித்தமானால் குணமாயிடும். அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு வைங்க, அந்த நோயாளிக்கு விசுவாசம் இல்லை, குணமாகுவான். இப்ப கேள்விதான், நோயாளி ரொம்ப ஒன்றும் விசுவாசத்தை சொல்லலை, விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்போ கொண்டு போறவன் அங்க யாருக்காக ஜெபம் பண்றோமோ அந்த சுகவீனமா இருக்கிற ஆளுக்கு ரொம்ப விசுவாசம் கிடையாது, ஏதோ நம்புறாரு, குணமாகுமா ஆகாது, சீக்கிரம் முடிங்க, இல்லைன்னா இன்னைக்கு 8:45 தான். அவர் சொல்றது, பிரதர் சொல்றது ஆகாது, குணம் ஆகாது. இல்ல அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொல்றீங்க விசுவாசிக்கிறதுங்கிறதால சாதாரண இல்லை, இருந்தாலும் அவரு சரி ஏதோ ஜெபம் பண்ண வந்திருக்காங்க, நானும் வரேன், ஆண்டவர் குணமாக்கட்டும். அந்த விசுவாசம் எல்லாம் முழுமையா இல்லாட்டாலும் இல்லாட்டா குணம் ஆகாதுன்னு சொல்றாரு. எப்படியா பிரதர் சொல்றதை ஏத்துக்கலாமா? என்ன ஒரு ஆண்டவர் சித்தம் இருந்தால் குணமாகட்டும், ரைட்டு. வேற இன்னும் பாயிண்ட் எனக்கு வேணும், இங்க வசனத்தின் அடிப்படையில வேணும். யாருக்கு விசுவாசம் வேணும்? ஜெபம் பண்றவங்களுக்கு விசுவாசம் வேணுங்கிறாங்க. இங்க போட்டிருக்கிறது பாத்தீங்களா? அப்படித்தான். அதாவது இங்க கவனிங்க, எண்ணெய் பூசி 14ஆம் வசனம் பாருங்க. எவனுக்கு இந்த நோயாளிக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். யாரு ஜெபம் பண்ணணும்? மூப்பர்கள். சரி, அப்பொழுது யாருடைய ஜெபம் அது? அது யார் பண்ற ஜெபம்? மூப்பர்களுடைய விசுவாசம். இந்த மாதிரி எங்கேயாவது சந்தர்ப்பம் வந்திருக்கா? மற்றவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு ஓட்ட பிரிச்சுட்டு இறங்கினான்ல, உள்ள போக முடியல, அவ்வளவு கூட்டம், மேலே ஏறி அந்த ஓடு இந்த மாதிரி இடம் உள்ள அப்படியே அதை ஓட போறான், ஒரு 10 ஓடை பிரிச்சுட்டு அப்படியே இறக்குறான். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த விசுவாசத்தை. பார்த்தீங்களா? தூக்கிட்டு வராங்க அவனை. ஆண்டவர் என்ன ஆண்டவர் அவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டு, அப்படிதான் வசனம் இருக்கு. அதனால இவனுக்கு விசுவாசம் வேண்டியதில்லைன்னு சொல்லல, இதையும் நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் குணமடையும்படிக்கு 16 உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும். அப்போ உங்களுக்கு குணமாகணும்னா என்னென்ன தடை இருக்குன்னு பாத்தீங்களா? விசுவாசம் இல்லாம ஒரு தடையாக இருக்கலாம், ஆனா கூட்டு போறவங்க விசுவாசத்தோட போனா ஆண்டவர் உதவி செய்வார். இந்த இடத்துல உங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை அல்லது ஒருவருக்கொருவர் குற்றம் புரிந்திருக்கிறீர்கள். எங்க மாதிரி? யோபு மாதிரி. யோபு காரியத்துல சரமாரியா பேசுறானுங்க. வந்தது எதுக்கு? ஆறுதல் சொல்ல வந்துட்டு சும்மா வாங்குவாங்கன்னு வாங்கி தன்னால அவன் ஒரு வழி வந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க? கடைசியில என்னாச்சு? கடைசியில